எவ்வளோ கவலை இருந்தாலும் ஒரு நல்ல காமெடி படத்தை பார்த்தா டக்குன்னு மனசு லேசாயிரும். அந்த மாதிரி மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவத்தை தர்ற தமிழ் சினிமாவோட சிறந்த 10 காமெடி படங்களோட லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10வது இடத்துல 1992 வெளிவந்த பங்காளி படம். சத்யராஜ், பானுப்பிரியா, மனோரமா, கவுண்டமணின்னு எல்லாருமே காமெடியில் பின்னி எடுத்திருப்பாங்க. ஸ்டோரி என்னமோ சீரியஸான ஸ்டோரியாக இருந்தாலும் அதை கொண்டு போன விதம் செம காமெடியாக இருக்கும். சைதை தமிழரசியாக பானுப்பிரியா கலக்கியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வாய் பேச முடியாத சத்யராஜ் காமெடியில் பின்னி எடுத்திருப்பார். இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், வயிறு குலுங்க சிரிக்கலாம். 9வது இடத்துல 1991 வெளிவந்த கோபுர வாசலிலே. இந்த படத்தில் கார்த்திக், பானுப்பிரியா நடிச்சிருக்காங்க. காதலியை இழந்து தவிக்கிற கார்த்திக்கை அவங்க நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் ஒரு பெண்ணை காதலிக்க வைக்கிறாங்க. சீரியஸான இந்த கதையும் செம காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. வரப்போகிற ஒவ்வொரு படங்களுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. 8வது இடத்துல 1982 வந்த பொய் சாட்சி. கோர்ட்டில் பொய் சாட்சி சொல்லி சம்பாதிக்கிற பாக்யராஜ் சின்ன வயசில் பிரிஞ்சு அவங்க தங்கச்சியை தேடி கண்டுபிடிக்கிறாரு. பொய் சாட்சி சொன்னதால் தப்பாக ஜெயிலுக்கு போனது அவங்களோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. இப்படி ஒரு சீரியஸான கதையில் பாக்யராஜ் கோர்ட்டில் பண்ணுற காமெடி, கோயிலில் காசை முங்கி எடுக்கிற ராதிகாவோட காமெடி அப்படின்னும், சைக்கிள் கடைக்கு வேலை கேட்டு போகிற பாக்யராஜ் பண்ணுற காமெடி அப்படின்னு செம காமெடியாக போகும் படம் ஃபுல்லாக. 7வது இடத்துல 1990 வந்த அரங்கேற்ற வேலை. பிரபு, ரேவதி, வி.கே. ராமசாமி படம் ஃபுல்லாக காமெடியில் பட்டையை கிளப்பியிருப்பாங்க. புதுசாக ஊருக்கு வேலை தேடி வர்ற பிரபு தற்செயலாக ஒரு தப்பான ஃபோன் காலை அட்டன் பண்ணுறாரு. அதுலேருந்து தான் கதை தொடங்குது. 6வது இடத்துல 1981 வந்த தில்லுமுள்ளு படம். ரஜினிகாந்த், மாதவி, தேங்காய் சீனிவாசன், சௌகார் ஜானகி, நாகேஷ் நடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரிக்டான முதலாளியான தேங்காய் சீனிவாசன் கிட்ட வேலை பார்க்குற ரஜினி அவருக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு தம்பி இருக்கிறதாவும் ஆள்மாறாட்டம் பண்ணி ஏமாத்துறாரு. தேங்காய் சீனிவாசன், சௌகார் ஜானகி, ரஜினிகாந்த் சேர்ந்து காமெடியில் தெறிக்க விட்டுருப்பாங்க. 5வது இடத்துல 1990 வெளிவந்த மைக்கேல் மதன காமராஜன். பிறக்கும் போதே பிரிஞ்சு போன 4 இரட்டை சகோதரர்கள் வாழ்க்கையில் மறுபடியும் எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறதான் கதை. பீம்பாய் காமெடி. கமல், குஷ்பு வர சீனு, கமல் ஊர்வசி வர சீனு படம் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கும். 4வது இடத்துல 1998 வெளிவந்த கதாநாயகன் படம். பாண்டியராஜன், எஸ்.வி. சேகர், ரேகா நடித்த இந்த படத்தை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ காமெடியாக இருக்கும். துபாய்க்கு வேலை தேடி போகிற பாண்டியராஜன், எஸ்.வி. சேகரை கேரளாவுக்கு ஏமாற்றி அதுதான் துபாயின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. எதிர்பாராத விதமாக அங்கே இருக்கிற பெரிய கடத்தல் கும்பல் இவங்க 2 பேரையுமே சிஐடி ஆஃபீஸராக நினச்சிட்றாங்க. அதிலிருந்து அவங்க 2 பேருமே எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அதிரடியான காமெடி கதை. 3வது இடத்துல 1985 வந்த கன்னிராசி படம். பிரபு, கவுண்டமணி, ரேவதி, ஜனகராஜ்னு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஜனகராஜும் கவுண்டமணியும் காமெடியில் மிரட்டி எடுத்திருப்பாங்க. அதுவும் கவுண்டமணிக்கும் பிரபுவுக்கும் வாழை இலையை போட்டு சாப்பாடு வைக்கிற அந்த சீன் செம காமெடியாக போகும். 2வது இடத்துல 1984 வந்த தாவணி கனவுகள். பாக்யராஜ், சிவாஜி கணேசன், ராதிகா நடிச்சிருக்காங்க. 5 தங்கச்சிகளுக்கு அண்ணனா நடிச்சிருப்பாரு பாக்யராஜ். அவங்க குடும்பத்தை காப்பாற்றப்படுற கஷ்டம், சென்னைக்கு வேலை தேடி போகிறது அப்படின்னு இவ்வளோ சீரியஸான ஸ்டோரியை இவ்வளோ காமெடியாக யாராலையுமே எடுக்க முடியாது பாக்யராஜை தவிர. 5 தங்கச்சிகளையும் தேட்டருக்கு படம் பார்க்க கூட்டிகிட்டு போகும்போது செம காமெடியாக இருக்கும் அந்த சீன். முதல் இடத்துல 1985 வந்த ஆண் பாவம். பாண்டியராஜன், பாண்டியன், சீதா, ரேவதி, வி.கே. ராமசாமி நடிச்சிருப்பாங்க. அண்ணனுக்கு பார்த்த பொண்ணையே தம்பி காதலிக்க ஆரம்பிச்சிடறான். பொண்ணு பார்க்க வேண்டிய வீட்டையே விட்டுட்டு மாற்றி வேற ஒரு பொண்ணை பார்க்குற பாண்டியனும் அதே பொண்ணை காதலிக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு இடையில படம் ஃபுல்லாக காமெடியில் கலக்கியிருப்பாங்க 2 பேரும். எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும், மன அழுத்தம் இருந்தாலும் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஃப் ஆயிடுவீங்க. பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், இந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா? அப்படி பார்த்துட்டிங்கன்னா எந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.